லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தில் மின் உற்பத்தியை பெருக்காமல் 65,000 கோடி செலவில் மின்சாரத்தை அரசு வெளிச்சந்தையில் வாங்குவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழக மக்கள் கடுமையான மின்வெட்டாலும் மின் கட்டண உயர்வாலும் பெரிதும் பாதிக்கப்படுவதை கடந்த கால வரலாறாக தமிழகம் கொண்டிருக்கிறது. தற்போது திமுக மக்கள் விரோத ஆட்சியிலே தமிழக மக்களை அனைத்து வகைகளிலும் வாட்டி வதைப்பதற்கென்றே ஒரு ஆட்சி தமிழகத்திலே கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு பலமுறை பால் பொருட்களினுடைய விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 2022, 23, 24 என்று ஆண்டுக்கு ஒரு முறை நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் வெளியிடுவதைப் போல மின் கட்டண உயர்வை வெளியிட்டு வருகிறது இந்த அரசு. இந்த மின் கட்டண உயர்வால் அரசுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 35,000 கோடி வருவாய் கிடைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கும் மின் வாரியத்தினுடைய நிலை கவலைக்குரியதாக இருப்பதை நான் பார்க்கிறேன். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தனியாரிடமிருந்து கூடுதல் விலைக்கு 65,000 கோடி அளவுக்கு மின்சாரத்தை தனியார் நிறுவனங்களிடமிருந்து வெளிச்சந்தையிலே வாங்குகிற காரணத்தால் தான் இந்த மின் கட்டண உயர்வு இந்த மக்கள் தலை மீது சுமையாக